அட மருமகளே வந்துட்டியா? வா வா. ஏய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சரியா சாப்பிட்றது இல்லையா? ஏன் இப்படி இழைச்சி போயிருக்கீங்க? என் பாட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு வீட்டை அப்படியே போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ என்னடா சும்மாவே நீடி கண்ணி வடிக்கிற பாரு. நடிச்சு என் பையனை ஏமாத்துவாரு. ஏய் அண்ணா, நீ இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதுக்காக சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு தனியா இங்க வந்த? சரி இங்க தான் வந்த, எங்கேயாவது இருந்திருக்கலாம்ல. இங்கேருந்து எங்க போன? உனக்கு நான் தினமும் ஃபோன் பண்ணி ஓஞ்சே போயிட்டேன். சரி ஒரு வழியா உன்னை பார்க்கலான்னு தான் எல்லாரும் ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்தோம். சரி அதான் வந்துட்டு எதுக்கு இன்னும் அழுதுட்டே இருக்க? இல்லைங்க, நான் உங்களை பார்த்ததில்ல, எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. அதனால தான் அழுதுட்டு இருக்கேன். அத்தை அத்தை. மாமா அண்ணோ எப்படிமா இருக்க? என்னம்மா துருமா இழைச்சிட்ட? சாப்பாடு சரியாவே சாப்பிட்றது இல்லையா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்கள் மருந்தெல்லாம் வேலைக்கு சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் கரெக்டாக ஆகுதுமா, கரெக்டாக சாப்பிட்றேன். அப்பா வந்திருக்காரு பாரு. ஆமாம் மன்னிச்சுவோங்க, நீங்கள் இங்கே இருக்கிறத நான் கவனிக்கவே இல்லை. இவரை பார்த்த வேகத்தில் இவர்கிட்ட போய் பேச போயிட்டேன். அதனால எதுவுமே கவனிக்காமல் விட்டுட்டேன். எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஆமாம், நீங்கள் துபாயில் தானே இருந்தீங்க. எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க? ஆறுமுகம் எனக்கு நீ ஊரில் இல்லை இங்கே காணாமல் போயிட்டுன்னு ஃபோன் பண்ணி சொன்னான். சரி நாங்கள் இருக்க வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஊருக்கு திரும்பி வந்துட்டோமா. அதான் நீ இந்த கிராமத்தில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். சரி உன்னை பார்க்கணும் தான் நாங்கள் எல்லா குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டோம். சீக்கிரமாக எல்லாம் பொட்டி படிக்கலாம் கட்டுமா, நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம். எதுக்காக நம்ம வீடு இருக்கும்போது இங்கே வந்து இப்படி தங்கிட்டு இருக்க? இல்லை மாமா, இது என்னோட அக்கா வீடு தானே. நான் தங்கணுன்னு தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு போய் ஏதோ கோயிலுக்கு போகணுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன். அதனால தான் யாரு கூடயும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. இப்போ தான் நான் திரும்பி வந்துட்டேன். இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு நான் மறுபடியும் அந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு. எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது மாமா. ஏய், உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா? 15 நாள் மேலே இங்கே தங்கியாச்சு, மறுபடியும் அந்த ஊருக்கு போறேன்ற. அங்கதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றல, மறுபடியும் எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? நீ ஒழுங்கா இங்க வேணா 2 நாள் தங்கிட்டு வா, நம்ம ஊருக்கு போய் சேரலாம். எனக்கும் ஆபீஸ்ல லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உனக்காக லீவ் போட்டு வந்திருக்கேன் நான். ஆமாம், இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை. என்னை வீட்டில் கூட்டு போய் வச்சிருவாரு. இவங்க அம்மா என்னன்னா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டி தீர்த்துட்டு இருக்கோம். ஏதோ நிம்மதியாக அந்த ஊரில் இருக்கனே, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும்னு விட்றாரா பாரு வரும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் தங்கிட்டு வரேனே. தயவு செஞ்சு இந்த தடவை என்னை வற்புறுத்தாதீங்க. நான் வரும்போது திரும்பி வந்துடுறேன். சரி ஏதோ செய்ய. நாங்களே உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ஃபோனு கூட எடுக்கலன்னு பயந்துட்டு தான் வந்தோம். உன்னை பார்த்துட்டோம்ல, அதுவே போதும். நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பி போயிடுறோம். நீ எப்போ வரியோ அப்போ வா. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுமா. எப்போ பார்த்தாலும் நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபோன் ரிங்கு தான் அடிக்கிறத தவிர யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க, நாங்கள் ஃபோனெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிட்டோங்க. அதனால தாங்க உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. இனிமேல் ஃபோன் நான் என்கிட்டயே தான் வச்சுக்க போகிறேன். சரிங்களா? நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஆமாம், நீ ஏன் ஊருக்கு வர மாட்டேங்கிற? இங்கே இருந்து என்ன பண்ண போகிற? என் கூட கிளம்பி வந்துடுறேன், ஊருக்கு போயிடலாம். உனக்காக வர நாங்கள் போய் காத்துட்ருக்கோம். அத்தை, நீங்கள் தான் எனக்கு எந்த வேலைக்கும் போகக்கூடாது, வீட்டிலே இருன்னு சொல்லிட்டீங்க. அங்கே வந்து வீட்டில் உட்காந்துட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி இங்கே வரலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அங்கே வீட்டில் இருந்து போர் அடிக்கிறத விட இந்த ஊர்லேருந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். இங்கே சமையல் கற்றுக்கிறேன், எங்கள் அக்கா கூட இருக்கேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே சுற்றிட்டு இருக்கேன். ஆமாம், நீ எதுக்குமா இவன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைப்பா, நானே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. 5 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை எதுவும் இல்லையே. குழந்தை பிறந்த அப்புறமா மூலமாக வேலையை தேடிட்டு போ. அது வரைக்கும் வீட்டிலே இரு. அங்கே எங்கே சுற்றிட்டு இருந்தேன்னா அழைச்சல்ல, உனக்கு உடம்பு சரியா நீ பார்த்துக்க மாட்டேங்கிறேன் தான் சொன்னேன். அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு போட்ட கண்டிஷனே நான் எப்பவுமே வேலைக்கு போகணுன்றது தான். அவகிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அவள் கோச்சிக்கிட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கா போல இருக்கு. இதுதான் இப்போ நிஜமாக நடந்திருக்கா? இல்லைப்பா நான் ஒன்றும் முன்னாடி சொல்லப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என் அக்கா கூட கொஞ்ச நாள் தங்கணுன்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருந்தேன். மற்றபடி அவங்க மேலே ஒரு தப்பும் கிடையாது. இன்னும் ஒரு வாரம் டைம் கேட்குறேன்ல, நான் திரும்பி வந்துடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்களாம் ஊருக்கு கிளம்பி போங்க. எனக்கு இங்கே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் இன்னும் 2 நாள் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன். டேய் வேணும்னா நீ ஆஃபீஸ்க்கு போடா, நான் இருந்துட்டு வரேன். சரிம்மா, உன் இஷ்டம். நீ இங்கே இருக்கிறதுனா இருந்துட்டு கையோட அன்னத்தி கூட்டிட்டு ஊருக்கு வந்து சேரு. நான் இனி சாயந்தரமே ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு. நிறைய அங்கே பெண்டிங் வேலைகள்லாம் எனக்கு இருக்குதுமா, நான் போய் ஆகணும். சரிப்பா, நீயும் அப்பாவும் வேணா கிளம்பி போயிடுங்க. நான் அண்ணத்து கூடயே ஊருக்கு வந்து சேர்றேன். ஐயோ, இந்த பூமர் கிழமை நம்ம கூட வரேன்ட்டு இதை கூட்டிகிட்டு போனால் நம்ம பிரச்சனையில் மாட்டிப்போமே. இது எப்படியாவது ஊருக்கு அமுச்சு விட்டுடணும். இது நம்ம கூட இருந்தால் இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிடும். இது போயிட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் அவரும் என்ன நோண்டி கேள்வி கேட்பாரு. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்போம். இது எப்படி துரத்துறதுன்னு தெரியலையே. அண்ணோ, நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுதுமா. கவலைப்படாத, நீ நினச்சதை நான் நடத்தி வச்சிடறேன். ஆமாம், நீங்கள் இருக்கிறதுனால தான் அத்தைக்கிட்ட தான் நான் அடிக்கடி தப்பிக்கிறேன். இல்லைனா என் கல்யாண வாழ்க்கை ரொம்ப கந்தலாக போயிருக்கும். சரி கவலைப்படாத, என் இருக்க பயம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணோ, பசிக்குதுன்னு சொன்னல்லடி, சீக்கிரமாக எதனா ஆர்டர் பண்ணி நீ சாப்பிடு. அதுக்குள்ளே நான் இவங்களுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அட ஆமாக்கா, மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, நான் என் ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணி நான் தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நான் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவேன். நீ மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு சமைச்சு கொடுத்துருக்கா, சரியா? சரிடி, போட்டபடி விட்டு வந்திருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கோம். ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம்ல. நீ எதுக்காக தனியாக அங்கே இருக்க மாதிரி ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற? அக்கா ஏதாவது சமைச்சு வைப்பாங்க, அது எல்லாரும் நம்ம 4 பேருமா உட்காந்து சாப்பிட்லாம் குடும்பமாக.
சரிங்க, ஆனால் நான் நேற்று நைட்லேருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசியில் இருக்கேன், அதனால தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் நான் இருந்த இடத்துல அந்த அளவுக்கு சாப்பாடு நல்லா இல்லை. நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு என்னென்ன டிஷ் வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு தோணுச்சு. சரி, நீ சொல்றது கரெக்டு தான். பசியில் இருப்ப, நீ ஏன் எங்களுக்காக வெயிட் பண்ற? நீ ஆர்டர்லாம் பண்ணாத. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உனக்கு இன்னைக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு தரேன். உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் நான் ஆர்டர் பண்ணுறேன். உங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஹோட்டல் தெரியும்ல, அண்ணா அனகொண்டா ஹோட்டல், அங்கேருந்து ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுங்க. நான்வெஜ் மீல் வாங்குங்க, அதில் எல்லாமே வந்துடும். நான் அதில் சாப்பாடும் ஜாஸ்தி இருக்கும், 2 பேர் சாப்பிட்லாம். நானும் மாமாவும் ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வேணாம். எனக்கு உங்கள் அக்கா கையில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் அவங்க செஞ்சு கொடுத்த டிஃபன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க இங்கே இருக்க வரைக்கும் நான் அவங்க கையில் தான் சாப்பிட போகிறேன். சரி, உங்கள் இஷ்டம், எதை பண்ணுங்கள். பாத்தியாவனே, நம்ம ஏதாவது வாங்கி கொடுடான்னு சொன்னால் நேரம் இல்லைம்மா நீயே போய் வாங்கிக்கோமான்னு சொல்லுவான். இவன் பொண்டாட்டியை பார்த்தோன்னு பார்த்தியா எப்படி விதமாக வாங்கி அடிக்கிட்டு இருக்கான். ஒரு இலையில இத்தனை ஐட்டமாக இருக்கும். நண்டு, எறா, மீன், சிக்கனு, முட்டை, டடா. இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு மருமக மேலே ரொம்ப தான் பாசம். ஏன்டி சோம்பு போய் தலைச்சி? ஆமாம், அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறான். அதுக்கு எதுக்கு நீயே பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டு இருக்க? உனக்கு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். இங்கே பாரு, எனக்கு தானே அவன் ஒரு நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருக்கான். உனக்கு வேணும்னா வா, நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். சேச்சா, நான் ஒன்றும் ஆள் போடல. இந்த மாதிரி சாப்பாட்டு காலையில் ஆள் நான் கிடையாது. உங்களுக்கு வேணும் நல்லா தின்னுங்க. இன்னும் வேணும்னா கூட அவங்ககிட்ட கேளுங்க, வாங்கி கொடுப்பான். நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன, நான் சாப்பிட்டேன்னா சாப்பிடலாம் என்ன? உங்களுக்கு வயிறு நிறைஞ்சா போதும். விதமாக வாய்க்கு ருசியாக யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிட வேண்டியது. எனக்கு இன்னும் விரதம் 2 நாள் இருக்குது. அது முடிச்ச அப்புறம் தான் நான் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவேன். 2 நாள் கழிச்சு சாப்பிடுவோம், 4 நாள் கழிச்சு சாப்பிடுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பிட்றவங்கள கண்ணு வைக்காத. எங்கள் 2 பேருக்கும் வயிற்று வலி வந்துட போகுது. வந்துட்டாலும் இதெல்லாம் சாப்பிடும் போது வராத வயிற்று வலியை நான் கண்ணு வச்சா வந்துட போகுது உங்களுக்கு. அச்சோ, இது மாமியார் கல்வி இங்கேயும் ஏதாவது பேசி சண்டை வலிச்சு விட்ருவா போல இருக்கே. நம்ம அது என்ன பேசினாலும் சைலண்ட்டாக இருக்கணும். திருப்பி பேசினோன்னா பெரிய சண்டையாயிடும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், சாப்பிடுவோம். இன்னும் இந்த ஊரில் முதல் தடவை ஆர்டர் பண்ணிக்கோ. சாப்பாடுல எப்படிமா இருக்குது? எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள். ஏன் இப்படி ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க? வாங்க, இதுலேருந்து ஒரு 2 பொடி எடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்காக பரோட்டா தனியாக எடுத்து வைக்கவா? அதெல்லாம் வேணாண்டி. இங்கே வந்ததுலேருந்து நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு உடற்பயிற்சியும் செய்யறதில்ல. எனக்கே ரொம்ப குண்டான மாதிரியும் சோம்பேறித்தனமான மாதிரியும் இருக்குது. நானே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கம்மி பண்ண போகிறேன் இனிமேல். சரி, சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. திட்டம் பிடிக்கணும்னா ஃபிட்டாக இருக்கணும்ல. நீங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு குண்டாயிட்டீங்கன்னா அப்புறம் திட்டம் பின்னாடி யார் ஓடுறது? ஏண்டி, என்னை வச்சு காமெடி பண்ணுறது உனக்கு வேலையாக போச்சு. ஒழுங்காக சாப்பிடு சீக்கிரம். சித்தி, எங்கே சித்தி போனேன் இவ்வளோ நாளா? இப்போ தான் அம்மா சொன்னாங்க நீ திரும்பி வந்துட்டேன்னு. அதான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன். உனக்கு நான் அப்புறமா அதெல்லாம் சொல்கிறேன்டா. இங்கே பார்த்தியா என்னோட இலையில எவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு. நீயும் கொஞ்சம் கை போட்டுறியா? நம்ம 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுடலாம். வா. இல்லை, அம்மா சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க, நான் அதை சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பாடுலாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. நாளையிலேருந்து நான் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றேன். சரிடா என் தங்கக்குட்டி. சித்தி, என்னை நீங்கள் மிஸ் பண்ணீங்களா? உன்னை மிஸ் பண்ணாமல் இருப்பேனாடா? தினமுமே நான் உன்னை பற்றி நினச்சிட்டே தான் இருப்பேன். என்ன மிஸ் பண்ணீங்களா மேடம்? உங்களே தான் சார் மிஸ் பண்ணேன். உங்களை மிஸ் பண்ணாமல் நான் எப்படி இருந்திருப்பேன்?